ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பகுதியில் குடும்ப முறைப்படி 200 பேருக்கு காவல்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 200 பேர் அங்கு கூடுவார்கள். அந்த நல்லடக்கம் என்பது நடைபெறும். ஏராளமான மக்கள் கூட்டம். இன்னும் கூட அங்கு வந்தவர்கள் பலர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த முடியவில்லை என்கிற தகவலும் கிடைத்திருக்கிறது. அவர்கள் அங்கு குழுமியிருப்பார். நேரம் கடந்த முழங்க அரசு மரியாதையோடு அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு மாபெரும் நட்சத்திரமாக திரைத்துறையில் முத்திரை பதித்த கேப்டன் விஜயகாந்துக்கு அரசு மரியாதையோடு அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு சாதனைகளை மக்களுக்காக செய்து கொடுத்த விஜயகாந்தினுடைய புகழ் என்பது உச்சபட்ச ஒரு புகழாக இருக்கிறது. தர்மம் தலைக்காக்கும் என்கிற ஒரு விஷயம் நம்முடைய மக்களுடைய பழமொழி, அவருடைய முதுமொழியாக இருக்கிறது. அவர் செய்த தர்மம் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் அவரை காத்திருக்கிறது. 1952ஆம் ஆண்டு மதுரை மண்ணில் பிறந்த கேப்டன் விஜயகாந்த், குறிப்பாக அழகிரிசாமி ஆண்டாளுடைய மகனாக பிறந்த விஜயகாந்த், அவருடைய இயற்பெயர் விஜயராஜ். அதன் பிறகுதான் விஜயகாந்தாக மாறுகிறார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ராமானுசபுரம் என்கிற சிற்றூரில் அவர் பிறந்திருக்கிறார். அங்கு மதுரைக்கு அவருடைய குடும்பம் தொழில் நிமித்தமாக அவர் தந்தை அழகசாமி இடம் பெயர்கிறார். சிறு வயதிலேயே தந்தையினுடைய அரிசி ஆலையில் அவர் வேலை மேற்பார்வை பணிகள் அனைத்தையும் செய்திருக்கிறார். அதன் பிறகு சினிமா மீது ஏற்கொண்ட காதல், அதன் மீது ஏற்பட்ட பற்று, தாகம், இதனால் திரைத்துறைக்கு அவர் வர வேண்டும் என்று சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வந்தவுடன் அவர் உடனடியாக உச்சபத்த ஒரு இடத்தை அடையவில்லை.
ஒருவேளை சோற்றுக்காக கூட தான் போராடியதை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒருவேளை உணவு கூட தன்னால் உண்ண முடியாது. உடனே தன்னை அழைப்பார்கள். அப்படிப்பட்ட
கோபம் கொண்ட மனிதராக இருந்தாலும் கூட அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு நியாயமாக இருக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் கோபப்படுவார். அவர் கோபப்பட்டாலும் கூட அவர் மீது யாரும் கோபப்படாத அளவிற்கு அவர் நடந்து கொள்வார்